பாருங்க, மறைமுகமா மாண்பு அமைச்சர் அதனால மறைமுகமா என்ன நடந்தது என்றால் அவைக்குள் நான் நீக்கிறேன். சரிங்க, நீக்கிடுங்க. சப்ஜெக்ட் மட்டும் பேசுங்க. சொல்லிட்டு கடந்த 100 நாட்கள்ல நம்முடைய தீவிரமான செயல்பாட்டினால ஏறத்தாழ திருக்கோயில்களுக்கு சொந்தமான 464 ஏக்கரை திரும்ப கொண்டு வருவதற்கான மேல்முறையீட்டில் நம்முடைய அரசாங்கம் செயல்பட்டு இருக்கிறது. கணினி சிட்டா விவகாரத்தை பொறுத்த வரைக்கும் 349 ஏக்கரை மீண்டும் கொண்டு வருவதற்கான மேல்முறையீட்டு நடவடிக்கையில் நம்முடைய அரசாங்கம் இறங்கி இருக்கிறது. இந்த 100 நாட்கள்ல மட்டும் ஏறத்தாழ 45 ஏக்கர் நிலத்தை நம்ம கோயிலோட நம்ம சேர்த்திருக்கிறோம். இப்படி தொடர்ந்து கோயில் சொத்துக்களை பாதுகாப்பதிலும் கோயிலுடைய பராமரிப்பிலும் நம்முடைய அரசாங்கம் மிக பெரிய கவனத்தை செலுத்தி வருகிறது. அதே போல இந்த நகை உருக்குவதை பற்றி எல்லாம் பெருமையாக பேசினாங்க. அதுல எனக்கு எந்த விதமான மாற்று கருத்தும் இல்லை. ஆனா ஒரு கேள்விக்கு அவங்க பதில் சொல்ல வேண்டிய அவசியம் இங்க இருக்கிறது. நகையை உருக்குவதை மட்டும் பற்றி பேசிய அவர்கள் யாருமே கடந்த 12 வருஷங்களாக 10 வருஷம் 5 வருஷம் 20 வருஷமா இன்னும் பல கோயில்கள்ல நகைய மறுமதிப்பீடே பண்ணாம வச்சிருக்கிறாங்க. ஆண்டுக்கு ஆண்டு செய்ய வேண்டிய நகையுடைய அனெக்சர்ஸ் ஆட் பண்ணாம வச்சிருக்கிறாங்க. 5 ஆண்டுக்கு ஒரு முறை நகையை மறுமதிப்பீடு செய்யணும் அப்படிங்கிறது HRNC லாவில் இருக்கு. வருஷா வருஷம் நகையை அனெக்சர் பண்ணணும் அப்படின்றது HRNC ஆக்ட் அண்ட் ரூல்ல இருக்கு. ஆனா இது எதையுமே செய்யாம 10 வருஷம் 5 வருஷம் 20 வருஷமா இந்த நகையுடைய மறுமதிப்பீடையும் இந்த நகையுடைய அனெக்சர்ஸ் எதையுமே சரியாக பல கோயில்கள்ல பெரிய கோயில்கள் எல்லாம் பண்ணாம நகையை உருக்கிட்டேன்னு பெருமை மட்டுமே பேசிக்கிட்டு எப்படி இந்த பணியெல்லாம் யார் செய்யறது? அப்ப இந்த பணியை செய்வதற்கு மாண்புமிகு முதலமைச்சர் அவர்கள் உத்தரவின் பேர்ல இந்து சமய அறநிலையத்துறை இன்றைக்கு செயல்பட்டு கொண்டிருக்கிறது. அதே மாதிரி நம்முடைய மாண்புமிகு மதுரையில் இருக்கக்கூடிய சட்டமன்ற உறுப்பினர் அவர்கள் அறங்காவலர் குழுவை பத்தி எல்லாம் பேசினாரு. அறங்காவலர் குழுவை பற்றி பேசும் பொழுது அறங்காவலர் குழு நியமனம் எப்படி நடந்ததுன்னு சொன்னாரு. ரூல்ஸ் எல்லாம் ஃபாலோ பண்ணாங்க, அதெல்லாம் கரெக்ட் தான். ஆனா அதற்கு பின்னாடி மறைமுகமா என்னென்ன நடந்துச்சு அப்படிங்கிறது எல்லாமே எத்தனை அறங்காவலர்கள் தினம் என்னுடைய அலுவலகத்துக்கு கண்ணீர் விட்டு கதறிட்டு இருக்கிறாங்கன்றது எனக்கு மட்டும் தான் தெரியும். பாருங்க, மறைமுகமா மாண்பு அமைச்சர் அதனால மறைமுகமா என்ன நடந்தது என்றால் அவைக்குள் நான் நீக்கிறேன். சரிங்க, நீக்கிடுங்க. சப்ஜெக்ட் மட்டும் பேசுங்க. சொல்லிட்டு உட்கார். எல்லாம் உட்காருங்க. முக்கியமான விஷயத்தை சொல்லிடுறேன். முடிங்க. உட்காருங்க. எடுத்துட்டாங்க போதும்.